ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு மட்டன் எலும்பு சூப் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். எலும்பு சூப் பண்றதுக்கு நம்ம நெஞ்செலும்பு வாங்கிக்கணும். அது வந்து ரிப்ஸ் அப்படின்னு விற்பாங்க. நம்ம அந்த ரிப்ஸ் தான் வேணும்னு இல்ல. நம்ம சாதாரணமா எலும்பு கறியா வாங்கினாலும் அத வச்சு பண்ணலாம். நான் யூசுவலா லேம்ப் லாயின் வாங்குவேன். நாம இன்னைக்கு இந்த வீடியோல இந்த எலும்பு சூப்ல உள்ள நன்மைகள் என்னலாங்கிறத பார்க்க போறோம். அதோட எப்படி இத முறையா செஞ்சா நம்மளுக்கு இதுல உள்ள முழு நன்மைகளும் கிடைக்குங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் விக்கி சேவியர். வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. எலும்பு சூப் செய்ய தேவையான பொருட்கள்: நெஞ்செலும்பு கறி 1/4 கிலோ அல்லது 1/2 பவுண்ட். நெஞ்செலும்பு கறி கிடைக்கலன்னா நம்ம சாதாரணமா எலும்பு ஆட்டுக்கறியாவும் வாங்கிட்டு வந்துடலாம். பெரிய வெங்காயம் 1, இல்லைன்னா நாட்டு வெங்காயம் 100 கிராம். இஞ்சி 2 இன்ச் சைஸ். பூண்டு 1. இஞ்சி பூண்டை தோல் நீக்கி அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் செஞ்சு வச்சுக்குவோம். தக்காளி 1. கறிவேப்பிலை சிறிதளவு. மல்லித்தழை கைப்பிடி அளவு. தாளிக்க தேவையான பொருட்கள்: நம்ம பட்டை லவங்கம்லாம் போட்டு ஒரு சின்ன பேக்கெட் விற்பாங்கல்ல, அது கிடச்சிச்சின்னா அது வாங்கி இதை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நான் இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்பூனாக சொல்கிறேன், அந்த எவ்வளோ அளவுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன். பட்டை ஒரு சிறிய துண்டு. பிரிஞ்சி இலை 1. கடல் பாசி சிறிது. கிராம்பு 4. ஏலக்காய் 2. காரத்துக்காக நம்ம பொடிச்சுக்க போகிறோம். மிளகு 1 டீஸ்பூன். சீரகம் 1/2 டீஸ்பூன். நம்ம நெஞ்செலும்பு கறி வாங்கியிருக்கோம்னா அதை வந்து டைரெக்டாகவே வெட்டி போட்டு நம்ம இந்த மாதிரி வேக வச்சு சூப் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இப்போ யூஸ் பண்ணுற லாயின் அப்படிங்கிற பகுதி. அந்த லாயின் வந்துட்டு நம்ம கறியெல்லாம் தனியாக எடுத்துட்டு நம்ம ஃபேட் இருக்கும்ல, அந்த கொழுப்பெல்லாம் தனியாக எடுத்து, கொழுப்பை நான் எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் அந்த கறி பகுதியை எடுத்து தனியாக கூட்டு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எலும்பையும் கறியும் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டோம். நம்ம இன்னைக்கு இந்த சூப்பை எப்படி எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சாதா குக்கரில் பண்ணாலும் நம்ம அடுப்பில் வச்சு அடுப்பில் பாத்திரத்தை சூடு பண்ணிக்கிறோம் இல்லையா, அது மாதிரியே எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் சாட்டைங்கிற பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். இப்போ என்னோடதுல வந்து ஒரு நாப் இருக்குது, அதை டர்ன் பண்ணிகிட்டே போனோன்னா சாட்டை அப்படிங்கிறது வச்சிடுறேன். சாட்டைங்கிறது நம்மளுடைய எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரை வானொலி மாதிரி மாற்றிடும். அப்போ வந்து நம்ம அதில் தாளிக்கிறதெல்லாம் செஞ்சுக்கலாம். நம்ம ஸ்டார்ட்டுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த எலக்ட்ரிக் குக்கர் வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். பாத்திரம் சூடான உடனே நம்ம அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். அது கூட நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருந்தோம்ல பட்டை லவங்கம் அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிறோம். சோம்பு சிவக்க ஆரம்பித்தோன்னே நம்ம அது கூட வெட்டி வச்சிருந்த வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். வெங்காயம் லேசாக சிவக்கிற வரைக்கும் வதக்கணும், அது கருகிடக்கூடாது. வெங்காயம் செவந்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்து சேர்த்துக்கிறோம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடியில் பிடிச்சிடாதபடிக்கு நம்ம ஒரு 1/2 நிமிஷம் அதை நல்லா கிளறி விட்டுக்கிறோம். அது கூட நம்ம நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தக்காளியை சேர்த்துக்கிறோம். ஒரு தக்காளி நம்ம அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆனோன்னா அது கூட நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த எலும்பு கறியை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறோம். 1 நிமிஷம் வதக்கினா போதும். இது கூட மஞ்சள் 1 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம மிளகு ஜீரகம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை நல்லா தூள் பண்ணிவிட்டு இந்த மீட் கூட நம்ம சேர்த்துக்கிறோம். இது கூட 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். நாம் இனிமேல் இந்த எலும்பை வந்து வேக வைக்க போகிறோம். அதுக்கு அந்த டைம்லேயே நம்ம உப்பு சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை வெந்த பிறகு எடுத்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து வெந்த பிறகு தான் உப்பு சேர்ப்பேன். இனிமேல் நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோங்கிறக்காக கேன்சலை ப்ரெஸ் பண்ணுறோம். கேன்சல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த நாபை வந்து ப்ரெஷர் குக்குங்கிறதுக்கு வர்ற வரைக்கும் நான் மெதுவாக அதை டயல் பண்ணுறேன். இப்போ ப்ரெஷர் குக் வந்துருச்சு. இப்போ அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிறத நம்ம போட போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தா நமக்கு டைம் வந்து 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. நம்மளை வந்து 15 நிமிஷம் ஆனால் அதை குக் பண்ண போகிறோம். 10 நிமிஷத்தில் அதை குக் பண்ணுச்சுன்னா அது சில நேரம் பத்தாது. ஏன்னா எலும்புங்கிறனால நல்லா வெந்தால் தான் அதில் உள்ள கொலாஜன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த கொலாஜன் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்லது. அதே சமயம் நிறையா முட்டு வலி அந்த மாதிரிலாம் சஃபர் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த எலும்பு சூப்போட ஃபுல் நன்மைகள் வந்து நம்மளுடைய லங்ஸ்க்கு கிடைக்கணும் அப்படின்னாலாம் இருந்துச்சுன்னா நல்லா வேக வைக்கணும். அதனால தான் நம்ம 15 நிமிஷத்துக்கு செட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டார்ட்டுங்கிறத ப்ரெஸ் பண்ணிட்டோம். இனிமேல் மூடியை போட்டுட்டு வெயிட் வால்வ் வச்சு நம்ம ரெகுலர் ப்ரெஷர் குக்கர் மாதிரியே இதை ஆன் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம ரெகுலர் ப்ரெஷர் குக்கரில் பண்ணாலும் இப்படி தான். நம்ம வந்துட்டு எப்பவும் போல் அதை 15 நிமிஷத்துக்காக நம்ம குக் பண்ண போகிறோம். அதாவது நான் எப்பவுமே ஒரு விசில் வந்த உடனே அந்த தீயை குறைச்சி வச்சுட்டு கம்மியான தீயில் 15 நிமிஷம் வேக விட்டு இறக்கிடுவேன். ஏன்னா நிறைய தடவைனா நம்மளுக்கு அந்த விசிலை கவுண்ட் பண்ண முடியாது. இதுனா டைம்னா ஈஸியாக பார்த்துக்கலாம். இது எலக்ட்ரிக் குக்கருங்கிறனால தானே ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆன பிறகு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுற பட்டனை அமுக்கணுன்னா
ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிரும். நம்ம எப்படி குக்கர்ல ஓப்பன் பண்ணுவோமோ, அதே மாரி ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு நல்ல சூப் வெந்திருக்கும். மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கும். இனிமே நம்ம அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். நான் வந்து 2 டீஸ்பூன் உப்பு சேர்ப்பேன் கிட்டத்தட்ட. எனக்கு அந்த கடல் உப்பு சேர்க்கிறனால, கல் உப்பு அது சேர்க்கிறனால கரெக்ட்டா 2 டீஸ்பூன் சரியா இருக்கும். நம்மளுக்கு உப்பு அதிகம் வேண்டாம் அப்படின்னு நெனச்சோம்னா, அந்த பிங்க் சால்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஹிமாலயன் பிங்க் சால்ட் அது கிடைச்சாலும் வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்ப நம்மளோட மட்டன் எலும்பு சூப் ரெடி ஆயிருச்சு. இது நெஞ்செலும்புல போட்டாலும் இதே மாதிரி தான் பண்ணணும். இப்ப நம்ம அது கூட கொஞ்சம் மல்லித்தழ தூவி இறக்கிற வேண்டியது தான். இத ரசம் மாதிரி நம்ம சாதம் மேல ஊத்தி கூட சாப்பிடலாம். இந்த சூப் வந்து ஆஸ்மா, வீசிங் உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியானது. அப்புறம் நான் முதலே சொன்ன மாதிரி மூட்டு வலி எல்லாம் உள்ள எதுனாலும் ப்ராப்ளம்க்கெல்லாம் ஹெல்த்தியானது. ஆனா என்னதான் ஹெல்த்தியான ஃபுட்டா இருந்தாலும், எல்லா ஹோம் ரெமெடி, கை மருந்து எதனாலும் நம்ம டாக்டர்ட்ட கேட்டுட்டு தான் கொஞ்சம் செய்யணும். ஏன்னா இதில கொழுப்பு இருக்கும் அப்படிங்கிறனால ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. ஸோ நம்ம வந்து இத டாக்டர்ட்ட கேட்டுட்டு தான் ஃபாலோ பண்ணணும். இத சாப்பாட்டுக்கு முன்னால கிட்டத்தட்ட நம்ம ஒரு 11 மணிக்கெல்லாம் நம்ம டீக்கு பதிலா இத சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். நமக்கு காரம் கொஞ்சம் அதிகமா தேவைப்பட்டுச்சுன்னா, லேசா மிளகுத்தூள் தூவிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் எலும்பு சூப் எப்படி பண்றதுங்கிறத பார்த்தீங்களா? இதோட யூசஸும் நல்லா தெரிஞ்சுக்கிச்சு இல்லையா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட வந்து உங்களலாம் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர். சீ யூ.